கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ரோமர் அதிகாரம் 8 வசனம் 18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்களை, பாடுகளை குறித்து கவலைப்படாமல் அந்த பாடுகளிலும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யோபு தன்னுடைய பாடுகளின் வேளையிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவராய் காணப்பட்டார். ஒருபோதும் கர்த்தரை அவர் முறுமுறுக்கவில்லை. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி செய்து விட்டாரே என்று சொல்லி கர்த்தரை வெறுத்து விடவில்லை. மாறாக அவர் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராக காணப்பட்டார். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் கர்த்தரை நான் காண்பேன் என்று சொல்லி கர்த்தரோடு நித்தியமாய் வாழ்வதை குறித்து யோபு பேசுவதை நாம் தியானிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நாம் நம்முடைய பாடுகளின் வேளையில் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? அல்லது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி அனுமதித்தாரே, நான் கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, ஆனால் எனக்கு ஏன் இப்படி துன்பத்தை கர்த்தர் அனுமதித்தார் என்று சொல்லி கர்த்தரை முறுமுறுக்கிறவர்களாய் வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆபிரகாமை சோதிக்கும்படியாக கர்த்தர் ஈசாக்கை பலியிட கோரினார். ஆனால் ஆபிரகாம் இத்தனை வருடங்களுக்கு பின்பு எனக்கு ஒரு பிள்ளையை தந்து என் பிள்ளையை கர்த்தர் பலியிட சொல்கிறாரே என்று கர்த்தரிடம் கேள்வி கேட்கவில்லை, கர்த்தரை முறுமுறுக்கவில்லை, கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் ஈசாக்கை பலியிட கர்த்தர் குறித்த இடத்திற்கு கொண்டு போனார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தருக்குள் நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதை அனுமதித்தாலும் அதை ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். பலவீனமானாலும், வறுமையானாலும், கஷ்டங்களானாலும், பாடுகளானாலும், எதுவானாலும் கர்த்தர் எனக்கு அனுமதித்தாரானால் அது நன்மையானதாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்து உலகத்தின் எந்த காரியங்களும் கர்த்தரை விட்டு நம்மை பிரிப்பதற்கு இடம் கொடாதபடிக்கு நாம் கர்த்தருக்குள் உறுதியாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஏனெனில் நாம் இந்த உலகத்தில் படுகிற பாடுகள் கொஞ்ச நாட்கள். அதில் உண்மையுள்ளவர்களாயிருப்போமானால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மகிமை மிக பெரியது. அந்த சந்தோஷத்தை நம்மால் விவரிக்க முடியாது. அது அவ்வளவு மகிமையானது. அந்த மகிமைக்கு பாத்திரர்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்துள்ளார். அதை பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை பாடுகளில் நாம் கர்த்தரை முறுமுறுப்போமானால் நாம் உலக காரியத்திற்காக, உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக மட்டும் கர்த்தரை சார்ந்திருக்கிறோம். உண்மையாய் நாம் கர்த்தரை நேசிக்கவில்லை. இந்த உலகத்தில் நல்ல செல்வாக்கோடு மேன்மையோடு வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாய் நாம் ஒருபோதும் இல்லாமல் பாடுகளானாலும், வேதனையானாலும், கஷ்டமானாலும் கர்த்தரை சார்ந்து உறுதியாய் அவரை பற்றி கொண்டிருப்போமானால் அவர் நமக்கென்று வைத்திருக்கிற மகிமையை சுதந்திரித்து கொள்ள முடியும். அந்த மகிமையோடு நாம் இந்த உலகத்தின் பாடுகளை ஒப்பிடவே முடியாது. அது அவ்வளவு பெரியது. ஆகவே அந்த மகிமைக்கு பாத்திரவான்களாய் ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை உணர்ந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவரோடு நித்தியமாய் வாழ அவர் நமக்கென்று வைத்திருக்கிற மகிமைக்குள் நாம் பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எந்த வேளையிலும் சோர்ந்து போகாமல், பாடுகளிலே உம்மை முறுமுறுக்காமல், உம்மை உறுதியாய் பற்றி ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.